கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிரியமான தேவ பிள்ளைகளை, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள் என்று வேதத்திலே நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு ஸ்திரீ, விதவை ஸ்திரீயானவள் நியாயாதிபதியினிடத்திலே தன்னுடைய வழக்கை தீர்க்கும்படி வருகிற ஒரு உவமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 18 குறிப்பிடுகிறார். அவள் தன்னுடைய தேவைக்காக அந்த தேவனுக்கு பயப்படாத, மனுஷரை மதியாத அந்த நியாயாதிபதியிடத்தில் வந்து தன்னுடைய வழக்கை மன்றாடுகிறாள். ஆனால் வெகு நாட்கள் ஆகியும் அவன் அந்த வழக்கை எடுத்து விசாரிக்க இடம் கொடுக்கவில்லை. ஆனால் மறுபடியும் அவள் தன்னுடைய வழக்கை ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தொந்தரவு செய்தபடியால் ஒரு நாள் அவள் வழக்கை எடுத்தவன் நியாயம் விசாரிக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், அதை போல நானும் உங்க வாழ்க்கையில இரவும் பகலும் நீங்க என்னை நோக்கி கூப்பிடுறீங்க, உங்க விஷயத்துல நான் நியாயம் செய்யாமல் இருப்பேனோ என்று அந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம கவலைப்படாம நம்முடைய காரியங்களை கர்த்தருடைய பாதத்துல வந்திருந்து நம்ம ஜெபத்தோடும் ஸ்தோத்திரத்தோடும் வேண்டுதலோடும் நம்ம கர்த்தருடைய பாதத்துல இருந்து நம்ம கொடுக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு அந்த காரியங்களுக்கு பதில் தருவார். இன்னைக்கு நாம் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் கவலைப்படுறதுனால சரீரத்தில் நாம் ஒரு அளவை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. ஆகவே தேவ பிள்ளைகளை கவலையை நம் சுமந்து கொண்டு போகாதபடிக்கு ஆண்டவர் நம்மிடத்துல விரும்புகிற காரியம், ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரிடத்தில் உங்கள் விண்ணப்பங்களுக்காக வேண்டுதல் செய்யுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் நீங்க எந்த காரியத்திற்காக பாரத்தோடு கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறீர்களோ அந்த காரியத்திலே நீங்கள் மகிழ்ச்சி அடையத்தக்க வண்ணம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதனால கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிற, நீங்க ஒன்றைக்கும் நீங்க கவலைப்படாம தைரியமா இருங்க, ஜெபிங்க, ஆண்டவரிடத்துல சொல்லுங்க உங்க கவலைகளை. நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு மேன்மையான வழிகளை திறப்பார். கண்களை மூடுவோமா? எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றி. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் வேதம் சொல்லுகிறது, உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் கர்த்தருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று வேதத்துல நாங்க பார்க்கிறோமே அப்பா. அப்படியே நாங்கள் எதை குறித்தும் கலங்காதபடிக்கு எங்கள் விண்ணப்பங்களை உங்கள் சமூகத்துல வைத்து நாங்கள் பதில்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. இந்த நாளிலும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தேவைகள் சந்திக்கப்படட்டும். போக்கிலும் வரத்திலும் எல்லாவற்றிலும் உடைய கரம் உடைய பிள்ளைகளோடு இருந்து காரியங்களை கர்த்தர் நன்மையாக நீர் வாய்க்க பண்ணும்படியாக ஜெபிக்கிறேன். அற்புதங்களை செய்யுங்க, நன்மையான காரியங்களை செய்யுங்க. தடைகள் எல்லாம் மாறட்டும் அப்பா. கர்த்தருடைய கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.